வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 27ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. ஸோ எப்படி இருக்கும்போது இந்த எப்போதும் சொல்கிற மாதிரி தான். ஸோ லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பரப்பதில் லக்னத்துக்கு பார்க்குறது ஒரு 90% பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ எனக்கு மகர லக்னம் விருச்சிக ராசின்னு வச்சுப்போமே, நான் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது அது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ உங்களது ஜாதக கட்டத்தில் லான்னு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம். அது என்ன ராசின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பலன் பாருங்கள். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குதுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ராசி பலன் பார்க்கும்போதே சொல்லும்போதே சொல்லுவேன், இந்த திசை, இந்த புத்தி, இந்த அந்தரம் நடக்கணும், இந்த மாதிரி பலன்கள். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து குருவின் பார்வை, குரு சுக்கரனுடைய பார்வை, பெரும் பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள், பெரும் லாபங்களை நோக்கி உங்கள் எண்ணங்கள்லாம் செல்லும். ஸோ அதெல்லாம் தப்பெல்லாம் கிடையாதுங்க. வாழ்கிற வாழ்க்கைக்காக நம்ம என்ன வேணால் செய்யலாம். ஸோ நிறைய சம்பாதிக்கணுங்கெல்லாம் ஒரு தப்பான விஷயமே கிடையாது. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, ரொம்ப ஆசைப்பட்டிங்கன்னா அப்படி ஆகிடுவேன் இப்படி ஆகிடுவேன்னு சொல்லிட்டு நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. பெருசாக ஆசைப்படுங்க, பெருசாக வாழணுங்கிறது தான் வந்து எல்லோருடைய இயல்பும். சந்தோஷமாக வாழலாமே. ஸோ வந்து ஒரு பெரிய லைஃப்பை நோக்கி ஓட்டுவது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ கடகராசிக்கு அது அந்த மாதிரி எண்ணங்கள் நிறைய தோணும். இரண்டாம் அதிபதியான சூரியன். ஸோ இரண்டாம் அதிபதியான சூரியன் வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல் நிறைய இருப்பதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. அதுவும் கடகராசிக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் அதிபதியான சூரியன் வந்து 8ல் இருக்கும்போது, அதுவும் சனி புதன் ஒன்றாக இருந்து சூரியன் ஒன்றா இருக்கும்போது நிறைய ஒரு சிக்கல்கள், குடும்பத்தில் வந்து ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. இது யாருக்கு நடக்கும் அப்படின் போது, இது வந்து கடக லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். 3ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி புதன் 8ல் இருக்கும்போது ஒரு பெரிய டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பிரயாணங்களில் வந்து ரொம்ப கவனம் தேவை. நம்ம ஏதாச்சும் பொருள் கூட்டம் கொண்டு போகும்போதும் கொஞ்சம் ஜாகிரதையாக கொண்டு போகணும். நம்ம பாட்டுக்கு எங்கேனாச்சும் வச்சுட்டு வந்து அப்படியே பிரயாணம் பண்ணுவோம். ஸோ எங்கன்னா பேக் எடுத்துன்னு போகிறது, பர்ஸ் அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது யாருக்கு மேஜராக நடக்கணும் போது, கடக லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 4ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருப்பதனால் நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், ஒரு பெரும் பணம் சம்பாதிப்பது, வேலையில் வந்து ஒரு பிரயாணங்கள் மூலியமாக பெரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது. அது யாருக்கு நடக்கணும் போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தாயார், வீடு சம்மந்தமான விஷயம், வாகனம் சம்மந்தமான விஷயங்களும் ஒரு பெரும் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்பா அம்மாவனால் ஒரு பெரிய பணம் வரணுமா, கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது. யாருக்கு இது நடக்கணும் போது, கடக லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கணும், ஒரு பணமழை பொழிவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 11ல் இருக்கிறது நல்ல லாபங்களை கொடுக்கும், பெருத்த லாபங்களை அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியாக இருக்கும் செவ்வாய் 11ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், பெருத்த லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது யாருக்கு நடக்கணும் போது, கடக லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு, 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் மூலியமாக வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள், ஒரு பெருத்த லாபங்கள், பெரும் பணங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு, வேலையில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள், பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது யாருக்கு நடக்கணும் போது, கடக லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களாம் கண்டிப்பாக ஒரு பெரும் பணம் சம்பாதிப்பது, வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. கடன் கேட்டிருந்தீங்கன்னா கடன் வந்து எவ்வளோ பெரிய அமௌண்ட் ஆனால் உடனே கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது. 7ஆம் அதிபதியான சனி. ஸோ 7ஆம் அதிபதியான சனி வந்து 8ல் இருக்கும்போது, அதுவும் சனி புதன் சூரியன் 3 கிரகங்களுடைய இது இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவி நடுவில் நிறைய சந்தேகங்கள் வரும், நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ கடக லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, இவங்களாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். மற்றபடி 8ல் வந்து 3 கிரகங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நிறைய பிரச்சனைகள், நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த 8 என்ன பண்ணோம் அப்படின்போது, பேராசைகளை தூண்டி விட்டு, ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி நம்ம ஓட விட்டு, அதுக்கப்புறம் நம்மளை வந்து அம்போன்னு விட்டு போயிடும். அப்புறம் நம்ம அதுலேருந்து வெளியில் வரதுக்கு ஒரு 3-4 வருஷம் 5 வருஷம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். 9ல் வந்து குரு சுக்கிரன் இருக்கிறது பெரிய லாபங்கள், பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெரிய பணத்தை தருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப அற்புதமாக
இருக்குது. 9ல் வந்து அப்பா சம்மந்தமான விஷயம் நிறைய மாற்றங்கள் இருந்தாலும் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, அம்மாவினாலும் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது யாருக்கு நடக்கணும் போது லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்த நடக்கும், சுக்கிர திசை புத்தி அந்த நடக்கும், ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். அது வெளிநாடு சார்ந்தவர்களுக்கு வந்து ஒரு பெரிய பணம் கண்டிப்பாக வருவாங்க. மற்றபடி தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். இருந்தாலும் வந்து 10ஆம் அதிபதி சுக்கிரன் 9ல் இருக்கும்போது நல்ல ஒரு பெரிய பணம் வருவதற்கான, தொழில் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு, எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ணுறவங்க, ஆன்லைன் வியாபாரம் பண்ணுறவங்க ஒரு பெரிய பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து 10ல் உள்ள செவ்வாய் வந்து பெரிய லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பும் சிறப்பாக இருக்குது. ஸோ எல்லாமே நல்லது தான். என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரார்த்தனை. ஸோ வந்து பிரார்த்தனை வந்து மெயினாக வந்து எடுத்துக்கணும். அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஓம் நமச்சிவாய மனதார பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலன்களாக இருக்குது. ஸோ டிப் ஆஃப் த வீக் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போனால் கொஞ்சம் ஏடாவடமான சப்ஜெக்ட் தான் இன்றைக்கி. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்னத்திலிருந்து 6ல் சந்திரன் இருக்கும், இல்லை 8ல் சந்திரன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி 6, 8ல் சந்திரன் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது தான் விஷயமே. சார் எனக்கு உடனே வந்து எல்லோரும் ஜாதகத்தோட பார்த்து எனக்கு லக்னத்தில் தான் 5ல் இருக்குது, அப்பா பரவாயில்லன்னு சொல்லிக்கலாம். ஸோ 6, 8ல் இருக்கவங்கள பற்றி தான் நம்ம பேச போகிறோம். உங்கள் பசங்க ஜாதகத்துலேயும் அப்படி இருந்ததுன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்றது தான் இப்போ சொல்ல போகிறோம். எந்த லக்னத்துக்கும் 6, 8ல் வந்து சந்திரன் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காதுங்க. ஏன்னா என்ன பண்ணுவான்னா நோண்டிக்கிட்டே இருக்கிறவன் மற்றவனை இவன் என்ன பண்ணுறான் இதெல்லாம் பண்ணுறவங்களாம் இவங்க தான். என்னென்னா மற்றவனை குறை கண்டுபிடிக்கிறது, மற்றவனை போட்டு கொடுக்கறது, என்ன இந்த மெசேஜ் அனுப்புறது, இந்த பொருளை கிளப்புவானுங்களே, இதெல்லாம் இவங்க தான் பண்ணுவாங்க. அந்த 6, 8 இருக்கிறவங்க தான் இந்த பொருளை கிளப்புற வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப உஷாராக இருக்க வேண்டியது. சில கிரகஸ்தர்களுக்கெல்லாம் வந்து மனைவியே இப்படி அமைஞ்சிட்டானா என்ன பண்ணுவான், முடிஞ்சது, அவன் ஸ்டோரி முடிஞ்சது, வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும். எப்படி இருக்குன்னா காலையில் எந்திரிக்கிறான்னு வச்சுக்கோமே, இப்போ ஒரு மனைவி வந்து 6, 8ல் அவங்களுக்கு சந்திரன் இருக்குது அப்படின்னும் போது அவன் எந்திரிச்சு பல்லு தேய்க்கலான்னு போவான், ப்ரெஷ் எடுக்கிறான்னு வச்சுப்போம், பேஸ்ட் எடுக்கும்போதே அங்கேருந்து ஒரு குரல் ஒரு மனைவி என்ன அப்படின்னும், இல்லைம்மா பல்லு தேய்க்கிறேன்னு, அது உன் ப்ரெஷ்ஷான முதல்ல பாரு அடிடும், நல்ல மரியாதையாக இருக்கும். அது கேட்கும்போது காலையில் அவனுக்கு தேன் பஞ்ச மாதிரி இருக்கும். இல்லைம்மா என் ப்ரெஷ்ஷு தான், இல்லை நீ தூக்க கழகத்தில் மாற்றி தேய்ச்சின்னு சொல்லி ஏதாச்சும் ஏடாக்கூடமாக பேசும் பாருங்கள், அதில் ஏறும். சரி அதை தான் முடிச்சுட்டு காப்பி குடிக்க வரான்னு வச்சுப்போம். காப்பி குடிக்கும்போது காப்பி அப்படின்னு காப்பியை குடிச்சிட்டு சக்கரை கொஞ்சம் கம்மியாக இருக்குது, எல்லாம் அது போதும் போ, உன் மூஞ்சிக்கு அது போதும். ஸோ இந்த டயலாக்லாம் கேட்கும்போது அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் பொங்கும் பாருங்கள் காலையில். அதுதான் அது அந்த வரத்தை வாங்கிட்டு வர்றது வந்து 6, 8 சந்திரன் இருக்கவலாம். அதே மாதிரி இவெல்லாம் வேலைக்கு போகிறான்னு வைங்களேன், அது 6, 8ல் இருக்கவங்க ஒரு வேலையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, அவெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, உட்காந்து நீங்கள் ஃபைல் பார்க்குறான்னு வைங்களேன், அவன் ஃபைலை பார்க்க மாட்டான். இவன் பற்றியா ராஸ்கல் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இப்படியே உட்காந்துருக்கான், இவன் ஃபைலை பார்க்குறான், இந்த வரேன்னு சொல்லிட்டு அவன் என்னென்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு மொபைல் பண்ணி வந்து இந்த நம்ம பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்துலலாம் வந்து சில பேர் படம் பார்த்துருந்தாங்க, பலான படம் பார்த்தது, கண்ட பாட்டெல்லாம் பார்த்துட்டு இருந்ததெல்லாம் வந்து ஒருத்தன் பின்னாடியிலேருந்து ஒருத்தர் எடுத்தான் பார்த்தீங்களா, அவன் தான் இவன். புரியுதுங்களா, போட்டு கொடுக்குறதுக்குன்னே வசமாக பிறந்தவங்க இவங்க தான். ஸோ இந்த 6, 8ல் சந்திரன் இவனும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்க மாட்டான், மற்றவனையும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்க விட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் இருந்ததுன்னு வைங்களேன், உஷாராக இருந்துக்குங்க. இதுங்கிட்ட எஸ்கேப் ஆகிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவன் உள்ள ஒரு திருமண வீட்டுக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க, திருமண வீட்டுக்குள்ளே போனான்னு வைங்களேன், போய் பார்த்தானா பொண்ணு நல்லா இருக்கா, பையன் நல்லா இருக்கா, சந்தோஷமாக இருக்கியா அப்படின்லாம் பார்க்க மாட்டான். இப்படி பார்ப்பான், பார்த்துட்டு அவனுக்கு மட்டும் மைன்யூட்டாக தெரியும், வாய் கொஞ்சம் கோணையாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்வான். அதுக்கப்புறம் பொண்ணுக்கிட்ட வருவான், போய் இவனை கிடச்சான், பல்ல பார்த்தாலே சரியில்லையாப்பா, பல்லு எடுப்பாக இருக்கு, நம்ம கல்யாணத்துக்கு போனியா ஆசீர்வாதம் பண்ண விட்டதை விட்டுட்டு இப்படி போட்டு வரும். அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட அப்பாவும் செலவு பண்ணிட்டு இவ்வளோ பொண்ணோட அப்பாவும் அம்மாட்டையும் வருவாங்க, நம்ம சாப்பாடு நல்லா இருந்தது, சாப்பாடெலாம் நல்லா இருந்தது, யார் சமையக்காரன்னும், இல்லைங்க பெரிய ஆள் தாங்க, அவரு தாங்க பண்ணாருன்னு, இவனெல்லாம் நம்பி நீ சமய பொறுப்பை கொடுத்திய, என்ன பண்ணி தொலைச்சிருக்கான் தெரியுமானோ, என்னவா பண்ணா, சரி நல்ல விஷயம் நடக்கும்போது எதுக்கு அதை பேசணும்னு சொல்லிட்டு போயிடும். இவன் பிச்சுப்பான், இது சொல்லிட்டு போகிற 2 வாரத்தில் அவன் காலி. ஸோ கோடிக்கணக்கில் போட்டு கல்யாணம் பண்ணுறவனை நிம்மதியை கிடைக்கிறது, வீட்டில் வந்து குட்டை போடுறது, வாரத்துக்கு ஒரு 4 நாள் சண்டை போடுறதெல்லாம் வந்து இவங்களுக்கு தானாக வரும். இது வந்து இவங்களும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்க மாட்டாங்க, மற்றவனையும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்க விட மாட்டாங்கன்றது தான். லக்னத்தில் இருந்து 6ல் சந்திரன் இருக்கவங்க, லக்னத்துலேருந்து 8ல் சந்திரன், அது 8ல் சந்திரன் இருக்கலாம் இருக்குவீங்க, அவனுக்கு வந்து நீங்கள் மழையே அப்படியே தங்கத்தால் இழைச்சி ஒரு நாக்காளி போட்டு கண்ணு நீங்கள் உட்காந்து உனக்கு என்ன வேணும் கை தட்டினா கிடைக்கணும் போது, என்னத்த நாக்காளி தங்க நாக்காளி சரி
அங்கே தூங்கும்போதே நல்லா இருந்தேன்னுவான். ஸோ அந்த மாதிரி கடுப்பேற்றார் மயில் ஆடுங்கிற மாதிரியான கேரக்டர் தான் இது. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்லாம் இருந்ததுன்னா கமெண்டில் போடுங்க. நிறைய பேர் இருக்காங்க, நான்லாம் வந்து நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஸோ இதுதான் டிப் ஆஃப் தி வீக்கு. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நல்லாவே இருக்கட்டும், நல்லதாகவே நடக்கட்டும் சொல்லிவிட்டு நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.